ஆதிராட நலத்துறை சார்பாக இயங்கக்கூடிய விடுதிகள் மற்றும் இந்த சமையல் கூடங்களை ஆய்வு செய்வதற்காக மரியாதைக்குரிய ஆதிராட நலத்துறையினுடைய செயலாளர் திரு சுபேன் அவர்களும் மரியாதைக்குரிய இயக்குனர் செந்தில்ராஜ் அவர்களோடு இணைந்து இன்னைக்கு வந்து பார்வையிட்டிருக்கிறோம். உணவு, அதாவது மாணவர்களுடைய உணவு எப்படி இருக்கு, என்ன நல்லா இருக்கா, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்வையிட்டிருக்க வந்திருக்கிறோம். கிச்சன் பார்த்துருக்குறோம், அவங்க எப்படி செயல்பாடு இருக்கு, விடுதிகள் எப்படி இருக்கு, அறைகள் எப்படி இருக்கு, மாணவிகளுக்கு தேவையானது எப்படி இருக்கு, மாணவர்களுக்கு தேவையானது என்னவா இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சிருக்கிறோம். சென்னையை பொறுத்தளவு மொத்தம் வந்து 25 விடுதிகள் இருக்கு. அதில் வந்து பெண்கள் விடுதி வந்து 10, மாணவர்களுக்கான ஆண்கள் விடுதிக்கான விடுதி வந்து 13 இருக்குது. இது மொத்தம் வந்து 9 இடங்கள்ல இயங்குது. இந்த விடுதிகள் 7 இடங்கள் இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் ஒன்றொன்னா நாங்கள் வந்து பார்த்து மாணவர் மாணவிகளுக்கான தேவைகள், கோரிக்கைகள், அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். இந்த ஆய்வின் மூலமாக அவர்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், அவர்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. சிறப்பாக இந்த மாணவர்களுக்கான செயல் திட்டங்கள், மாணவர்களுக்கான தேவைகளை நாங்கள் செய்யறதுக்காக வந்திருக்கோம். கடந்த நிறைய விடுதிகள் ஆய்வு குறிப்பிட்டாங்க. புது கட்டடங்கள் உருவாக்கம், நிறைய பாலடைந்த கட்டடங்கள் இருக்கு, அடிப்படை வசதிகள் செய்திருக்கல, உணவு வந்து அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு மாற்று ஏற்பாடு பண்ணாங்க. பேர் கூட மாற்றிருக்காங்க. இப்ப நீங்க ஆய்வு பண்ணதுல எதெல்லாம் அடையாளம் பண்ணிருக்கீங்க, எதெல்லாம் மாற்றான திட்டமிட்டிருக்கீங்க? இல்லை, ஏற்கனவே 2 நாட்களில் வந்து கோவை, ஈரோடு பகுதியில் ஆய்வு செஞ்சுருக்கோம். அங்கே ஒரு மாணவிகள் வந்து உணவில் வந்து கரப்பாம்பூச்சி விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் வந்து போனோம். உணவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழிகாட்டி இருக்கிறோம். உணவு சாப்பிட்றாங்க, உணவு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், பிள்ளைய நல்லா சாப்பிட்டா, நல்ல உணவு சாப்பிட்டா தான் உங்கள் ஸ்ட்ரென்த்தனாக வந்து படிக்க முடியும். அதில் எங்கள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்குது, அதிகாரிகளும் அதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வழிகாட்டியிருக்கோம். இப்போ வந்த உடனே வந்து அந்த மாணவிகள் தங்குகின்ற அந்த அறையை பார்த்தோம். அதில் வந்து இன்னும் தேவையான இதை நாங்கள் வழிகாட்டியிருக்கிறோம். கொசு வராமல் இருக்கிறதுக்கு கொசு வலையை அடிப்பதற்கு நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கட்டாயம் இந்த ஓராண்டுக்குள் எல்லா வசதிகளையும் நாங்கள் வந்து செய்வதற்கான வேலையில் நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கோம். இந்த திட்டமிடல் வந்து மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு மிகப்பெரிய வந்து உதவி செய்யக்கூடிய திட்டமாக இருக்கு. கடந்த ஆட்சியில 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை.